வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து இப்பி நூடுல்ஸும் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வித்தின் 5 மினிட்ஸில் எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது போல் ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சிடுங்க. நல்லா அது வந்து நல்லா மசிய நல்லா வேகட்டும். ஒரு சைடில் நாம் வந்து அதுக்கப்புறம் இப்பி நூடுல்ஸ் எடுத்து இது போல் ஒரு பாக்கெட்டில் இருக்கும். ஸோ கடையிலே வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். அதை வாங்கி நல்லா வந்து அந்த நூடுல்ஸை நல்லா க்ரஷ் பண்ணி இது மாதிரி சின்ன சின்ன துண்டாக இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க பாருங்கள். இது போல் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்பி நூடுல்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 12 ரூபா தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதான் கூடவே நமக்கு வந்து மசாலா பாக்கெட்டு தராங்க. இப்பி நூடுல்ஸ் மசாலா இது போல் ஒரு பாக்கெட்டில் இருக்கிறத எடுத்து ஒரு ஏனத்தில் ஒரு டப்பாவில் நீங்கள் இது போல் கொட்டி வச்சுக்கோங்க. அந்த இப்பி நூடுல்ஸ் நம்ம வந்து செய்கிறதுக்கு தேவையான மசாலா. அதுக்கப்புறம் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமான மைதா மாவு எடுத்து நம்ம அந்த மசாலா பவுடரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப குயிக்காக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கரண்டி வந்து மைதா மாவு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த மசாலாவில். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்தி மசாலாத்தூள் வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் போடாதீங்க, வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த காரம் கிறிஸ்பியாக நல்லா ஸ்பைஸியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஃபுட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து வாட்ரு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இப்போ பிக்சரில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எவ்வளோ கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்படின்ட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். ரொம்ப ஸ்பைஸியாக எம்மியாக வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அதுக்கப்புறம் சோம்பு தழை வந்து நாங்கள் எங்களுடைய நிலத்திலே விளை வச்சுருக்கிறோம். சோம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை எவ்வளவு அருமையாக பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். இதை நம்ம வந்து இந்த மசாலா ஐட்டத்தில் இதில் வந்து போட போகிறோம். நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள். சோம்பு தழை அதுக்கப்புறம் வந்து புதினா தழை, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்களும் அது போல் எடுத்துக்கோங்க. நீங்கள் கொத்தமல்லி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து மசிய வச்சு நம்ம அதில் பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து சோம்பு தழை, புதினா தழை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு வீட்லேயே நீங்கள் செய்திடலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வந்து சக்தி மசாலாத்தூள் வெறும் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் இங்கே பாருங்கள், நான் சக்தி வாங்கி வச்சுருக்கிறேன். சப்போஸ் அது கிடைக்கல, நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மிளகாத்தூள் கிடைக்குதோ மார்க்கெட்டில் அதை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சிறு துண்டாக நறுக்கின வெங்காயம் அதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த உருளைக்கிழங்குல எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமான அளவு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து அடுத்து வந்து அதை பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீல வாக்கில் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஹார்ட்டின் ஷேப்பில் இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி அருமையாக இருக்கும். சூடாக சாப்பிடுங்க, அப்போ இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெயில் வேக வச்சு அப்படியே உடனடியாக எடுத்து சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். ஸோ பாருங்கள், இது மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க. ரெடி பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா வந்து அடுப்பில் வந்து எடுத்து வச்சு நல்லா காய வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும். ஓகே, இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மைதா மாவு எப்பி நூடுல்ஸ் மசாலா நம்ம கன்சிஸ்டன்சி போட்டு வச்சுருக்கலாம். அந்த மாவில் இதை வந்து டிப் பண்ணிவிடுங்க. டிப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து இந்த எப்பி நூடுல்ஸ் அதை நல்லா வந்து தூள் பண்ணி வச்சுருக்குறோம். இது போல் அந்த மாவில் வந்து டிப் பண்ணி எடுத்து வையுங்க எல்லா உருண்டைகளும். பாருங்கள், இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ண ரொம்ப டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க, அடுத்தவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நல்லா சுட சுட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு தோசை தாவா வந்து
நல்லா காயுது பாருங்கள், அடுப்பில் காயுது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பட்டர் இருந்தால் எடுத்து போட்டுக்கலாம், இல்லை வெண்ணெய் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய் இருந்தால் நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த கடலை எண்ணெய் நம்ம வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது, ஜஸ்ட் இது வந்து ஃப்ரை பண்ண போகிறோம், அவ்வளவுதான். ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை ஒவ்வொரு உருண்டைகளை எடுத்து நம்ம இந்த தோசை தவாவில் வந்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இது மாதிரி எடுத்து வச்சுடுங்க எண்ணெயில். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். மறுபடியும் இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் வந்து வீட்டில் செய்து கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து செய்து கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோனே, அப்போ தான் நான் போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாத பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு குயிக் ஸ்நாக்ஸு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வந்து காரமாகவும் இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக பாருங்கள். இது போல் தேவையான ரெசிபிகள் வந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நன்றி நண்பர்களே.